கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளரும் முன்னாள் மத்திய இணை அமைச்சருமான பொன் ராதாகிருஷ்ணன் மீனவ கிராமங்களில் சென்று வாக்கு சேகரித்தார். ஆரோக்கியபுரத்திலிருந்து மணக்குடி, குளச்சல், தேங்காய்பட்டினம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களில் கேரள எண்ணெயான நீரோடி காலனி வரை சென்று மீனவ மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். ஆரோக்கியபுரத்தில் அவருக்கு மீனவ மக்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வெளிநாடுகளில் சிக்கி தவித்த மீனவர்களையும் ஆழ்கடலில் சிக்கி தவித்த மீனவர்களையும் மத்திய அரசின் உதவியுடன் மீட்டு வந்ததை நினைவு கூறி அவர் வாக்கு சேகரித்தார். வாக்குறுதிகளை கொடுத்தவாறு இதோ இந்த வாகனத்தின் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார். நமது மீனவ சொந்தங்கள் கடலிலே இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்படும் போது தேங்காய்பட்டினம் இணைப்பு பாலம் கொண்டு வருவேன் என வாக்குறுதிகளை கொடுத்த வண்ணம் நமது மீனவ சொந்தங்களை சைட்ல இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.